பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. மக்கள் செல்வாக்கு படைத்த படைத்தலைவன் திரைப்படம் 4வது வாரமாக வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது திரையரங்கில். பொதுவாக இந்த திரைப்படங்கள் 500 திரையரங்கில் வெளியாச்சு. முதல் 2 வாரங்கள் சக்கப்போடு போட்டு வசூலில் பின்னி எடுத்த படைத்தலைவன் திரைப்படம் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு சண்முக பாண்டியன் அவரோட படைப்புகள். பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு மிக அருமையான கதைகளும் கொடுத்து அமைந்தது யோ அன்பு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதை கேட்டு நடிக்கப்பட்ட மிக அருமையான ஒரு திரைப்படம். பட்டி தொட்டியெல்லாம் இந்த திரைப்படம் மிக பிரபலமாக பேசப்படும் அளவுக்கு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு கொடுத்துருச்சு. எப்படின்னா வசூலில் பின்னி எடுத்துருச்சு. வசூலில் லாபத்தை கொடுத்துட்டாலே ஒரு திரைப்படம் வெற்றி தான். அது சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் மிக பிரமாதமாக இது பண்ணுவாங்க. என்ன படத்தோட லாபத்தை 2 நாள் 3 நாள் எடுத்துட்டாங்கன்னா அந்த திரைப்படம் வெற்றி விழாவாக கொண்டாடுவாங்க. இது கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் இந்த திரைப்படம் தன்னோட வசூலை பின்னி எடுத்துருக்குது படைத்தலைவன் திரைப்படம். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக 3ஆம் தேதி வர ஓடின திரையரங்குகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு சில தேட்டர்கள் மட்டும் ரெகுலராக 6 ஷோ 10 ஷோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 4 ஷோ ஓட்டுற திரையரங்குகளும் இருக்குது. குறிப்பாக நேற்று வரைக்குமே அந்த 10-15 திரையரங்கில் ஓடின திரையரங்கை மாற்றிட்டாங்க. இப்போ வேறு திரையரங்கில் அந்த படைத்தலைவன் திரைப்படம் ஓட ஆரம்பிக்குது. அது என்னென்ன திரையரங்குகள் என்று உங்களுக்கு வரிசை பட்டியல் நாளை வெளியிடலாம். படைத்தலைவன் மிக அருமையாக 22வது நாள் 21வது நாளை தாண்டி வெற்றி நடை போட்டு கொண்டு இருக்கிறது. ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படைத்தலைவன் மக்களோட ஆதரவு மற்றும் பெரும் ஆதரவாக மிக அருமையாக படைத்தலைவனோட வெற்றி தலைவனாக இன்று அமைந்திருக்கு. மிக அற்புதமாக சில விஷயங்கள் நடைபெற்ற இந்த படைத்தலைவன் திரைப்படம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு ரசிகர்களுக்கு. நிறைய பேர் கேட்குறாங்க, படம் ஃப்ளாப்டா, படம் இதாகல அப்படின்னு. யார் சொன்னது? நீ படத்தோட கிஸ்டியை எடுத்துப்பாரு, படத்தோட பயோடேட்டாவை எடுத்துப்பாரு, எவ்வளோ வசூலில் முன்னுக்கு வந்திருக்குது, எவ்வளோ லாபத்தை கொடுத்துருக்குன்னு. மற்ற திரைப்படங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா படைத்தலைவன் திரைப்படம் மெகா ஹிட் திரைப்படமாக அமைஞ்சிருக்கு. சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸியை மிக சிறப்பாக எடுக்கப்பட்ட இந்த படைத்தலைவன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா திரையரங்குல 4வது வாரம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த படைத்தலைவன் திரைப்படம் ஒரு திரையரங்கில் ஓடினா கூட இந்த திரைப்படத்தை பற்றி வெற்றியை நம்ம தினமும் பேசிக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா ஒரு திரையரங்கில் ஓடினாலும் நம்ம இந்த படத்தை வெற்றியை பேசுறது தான் நம்மளோட நோக்கம். ஏன்னா படைத்தலைவன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே மீடியாக்களும் மற்றும் யூடியூப் சேனல்களும் பத்திரிகை நிறுவனங்களும் தான் இந்த திரைப்படத்தை மிக பிரபலமாக ஆக்கி மிக அருமையாக வெற்றி படமாக ஆக்கிட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். சின்ன பட்ஜெட் படமாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட் படத்தை மீடியாவில் போட்டு விளம்பரத்தை போட்டு அந்த படம் மிக ரன் பண்ண வச்சுருவாங்க. வசூல்லையும் சரி எல்லாத்துலேயுமே. அந்த அளவுக்கு நம்ம பண்ணாமல் இன்று எந்த அளவுக்கு அசம்பாதங்கள் இல்லாமல் மீடியாக்கள் மிக அருமையாக படைத்தலைவன் திரைப்படத்தை பற்றி பரப்பி வந்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இன்று வெற்றிகரமாக 4வது வாரம் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் நமது படைத்தலைவன் சிம்மாசனத்தின் மிக அருமையான வசூலை கொடுத்த நமது கேப்டனின் தவ புதல்வன் சண்முக பாண்டியன் அவர்கள், உங்கள் ஊரில் படைத்தலைவன் எந்தெந்த ஊரில் ஓடிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச 10-20 தேட்டர்களில் நேற்றுலேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சில தேட்டரில் தான் ஓடுது. அந்த தேட்டரில் 2 ஷோ தான் ஓட்டுறாங்க. அது கன்ஃபார்மாக இன்னும் என்னென்ன தெரியுன்னு சொல்கிறேன். உங்கள் ஊரில் இந்த படைத்தலைவன் திரைப்படம் ஓடிச்சுன்னா அந்த தேட்டரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களை பொறுத்த வரைக்குமே படைத்தலைவன் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு படைத்தலைவன் திரைப்படம் ஒரு வெற்றி எப்படி அருமையாக. இந்த திரைப்படத்தோட கதைகளத்தை பொறுத்த வரைக்குமே அவருக்கு ஒரு டூயட் கிடையாது. தனியாக பாடுற பாட்டு தான் இளையராஜா அவர்களுடைய இசையில் மிக அருமையாக கொடுத்துருக்கிறாங்க படைத்தலைவன் திரைப்படத்திற்கு. இந்த திரைப்படம் யானை சம்பந்தமாக மிக அருமையாக எடுத்திருக்கிறாங்க. யானை சம்பந்தம் என்பதை விட ஒரு பாசம். நாய் வளர்க்குறோம், பூனை வளர்க்குறோம், அதையும் தாண்டி யானை மீது அதிக அன்பு கொண்ட ஒரு அதிதனாக இந்த திரைப்படத்தில் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிச்சிருக்கிறாரு. அவர் பொதுவாகவே பெட் அனிமல் வீட்டில் வளர்க்குறவங்க மிக அருமையான ஒரு குணத்தில் உள்ளவங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களைப் போலவே அவர் பிள்ளைகளுக்கு இந்த படம் அமைஞ்சது மிக அருமையான ஒரு விஷயந்தான். நரபலி என்பது எல்லாத்தையும் கொடுப்பாங்க. ஆனால் யானையை நரபலி கொடுப்பது, கற்பிணி யானையை கொடுப்பது என்பது இந்த திரைப்படத்தில் மிக அருமையாக துல்லியமாக எடுத்திருக்காங்க. நிறைய யானை திரைப்படங்கள் வந்திருக்குது. இருந்தாலும் இப்படி ஒரு கதைகளும் மிக அருமையாக அமைஞ்சு படைத்தலைவன் திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கடைக்கு வசூலில் பின்னி எடுத்து மக்களோட பேராதரவோடு இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது 4வது வாரமாக.
இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட 50 நாளும் ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு திரையரங்களும் ஓடும்போது பார்க்கும்போது நமக்கு கணக்கு பார்க்கும்போது 10 திரையரங்களை மாற்றி ஓட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. மிக அருமையாக இந்த படைத்தலைவன் திரைப்படம் 50 நாள் வெற்றி விழாவாக கொண்டாடப்படும் பொழுது ஒவ்வொரு திரைப்படங்களும் வெற்றியை கொண்டாடுவது போலவே படைத்தலைவன் திரைப்படம் வெற்றியும் கொண்டாடுவோம். சண்முக பாண்டியன், யாமினி சௌந்தரோட நடிப்பை நம்ம சொல்லவே வேண்டாம். மிக அருமையாக அந்த காடுகளை சார்ந்து எடுத்துக்கிறாங்க இந்த திரைப்படம். காடுகள்ங்கிறது கேரளா மற்றும் ஒரிசாவில் இந்த திரைப்படங்கள் படமாக்கப்பட்டது. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் மழை வெயிலில் தான் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கிறாரு. படத்தோட கதை அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்டிமெண்ட்டாக மாற்றிருக்கிறாங்க மழை காலத்துலேயும். மிக அருமையாக பல தடைகளையும் தாண்டி பல வெற்றிகளை கொடுத்த நமது படைத்தலைவன் திரைப்படம் தான். ஏன்னா 3 முறை ரிலீஸ் தேதி தள்ளி போய் 3வது முறை மிக அருமையாக அந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஆடியோ லான்ச்லேயும் அதுலேயும் பிரச்சனை எல்லா பிரச்சனையும் கடந்து வந்து இந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் வசூல் கொடுத்து பாருங்கள். அதுதான் படைத்தலைவன் திரைப்படத்தோட ஒரு வெற்றியாக இன்று கருதப்படுகிறது. நான் எதுக்கு படைத்தலைவனை பற்றி தினம் சொல்கிறோம்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எத்தனை பேருக்கோ உதவி செய்து எவ்வளோ பண்ணியிருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் அவர் பண்ண தான தர்மங்களையும் தாண்டி அவர் பிள்ளைங்களோட என்றைக்குமே வாழணும். ஒருத்தன் தான தர்மம் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு செய்த புண்ணியம் அவங்க பிள்ளைங்களை போய் சேருமாங்க. அந்த புண்ணியம் தான் இன்றைக்கி இவரை பார்த்திங்கன்னா மிக அருமையாக இவரோட நடிப்பு திறமையும் மிக அருமையாக இருக்குது. கேப்டனோட புண்ணியமும் அதிகமாக இருக்குது. அதனால தான் அந்த திரைப்படமும் வெற்றி படைப்புகளாக ஆயிடுது. அடுத்தடுத்த வெற்றி திரைப்படங்களை நடித்து மிக அருமையாக வெற்றி திரைப்படங்களை சண்முக பாண்டியன் அவர்கள் கொடுப்பார். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மக்களின் பேராதரவோடு பிரம்மாண்டமான வெற்றி படங்களையும் இன்னும் ஆக்ஷன் படங்களையும் இறங்குவார். லவ் ஸ்டோரி படங்களையும் காமெடி கலந்த திரைப்படங்களையும் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடிப்பார். உங்கள் மக்களின் செல்வமாக மிக அருமையாக சின்ன கேப்டன் என்று அழைக்கப்படும் கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களை வெற்றி விழாவாக்கிய மிக சிறப்பான ஒரு திரைப்படம் தான் படைத்தலைவன். இந்த திரைப்படம் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி 21, 22வது நாளை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. உங்கள் ஊரில் தயவு செய்து எந்தெந்த ஊரில் ஓடுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஐயா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களை மாதிரி நிறைய பேருக்கு நம்ம அதை வெளிப்படுத்தலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அது 10-15 தேட்டரையும் தாண்டி அதையும் தாண்டி இன்னும் நிறைய தேட்டர்கள் ஓடி இருக்கலாம். மேபி எனக்கு தெரிஞ்சிருக்கிறாரு. உங்களுக்கு தெரிஞ்ச இதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படைத்தலைவன் திரைப்படம் 22வது நாளாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. திரையரங்கில் மிக அருமையாக படைத்தலைவன் பாக்ஸ் ஆஃப் வசூல்லையும் பின்னி எடுத்திருக்கு. ரசிகரோட எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃப் வசூல் படைத்தலைவன் திரைப்படம் கொடுத்திருக்கு. மக்களின் பேரறிவு பொட்டு வச்ச தங்கக்கடம் சிங்கக்குட்டி என்கிற அளவுக்கு திரையரங்கில் மிக அதிர அளவுக்கு வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. மகத்தான ஒரு வெற்றி கொடுத்த நமது படைத்தலைவன் கேப்டனின் ஒரு படைத்தலைவனாக இன்று ஒரு வெற்றி தலைவனாக திரையரங்கில் வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், படைத்தலைவன் திரைப்படம் தினந்தெல்லாம் ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். எந்தெந்த திரையரங்கிலேருந்து ஒரு திரையரங்கில் ஓடினா கூட படைத்தலைவன் திரைப்படத்தோட அப்டேட் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். படைத்தலைவன் திரைப்படம் திரையிலிருந்து எடுத்து ஓடிடியில் எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அது வரைக்கும் படைத்தலைவன் திரைப்படத்தோட அப்டேட்டு உங்களுக்கு அப்பப்போ நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். உங்கள் ஊரில் எங்கெங்கே ஓடுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். படைத்தலைவன் திரைப்படம் ஓடும் திரையரங்குகள் வரிசை பட்டியலில் இன்னும் பார்க்கலாம் எந்தெந்த திரையரங்கில் ஓடுதுன்னு. நெக்ஸ்ட்